சுவிஸ்ல இருக்கிறாங்க. அபிலாஸ்ல 19வது பர்த்டே. அப்ப அவருக்கும் என்னுடைய இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அபிலாஸ், எப்பவுமே நீங்க நல்ல சுகபல ஓமனியம்மா பாத்தீங்கன்னு சொன்னா 4 மணித்தியாலமாக தவம் கிடைக்கிறாரு சொன்னா பாருங்க. காரணம் பாருங்க, உடனே வெள்ள மண் அப்புறமா நிறைய தென்னை எல்லாம் வச்சு 1 2 3 அபிலாசனாக்கு பிறந்த வாழ்த்துக்கள். 19 வயசான வச்சு ஹாப்பி பர்த்டே அபிலாசன் சொல்லிட்டு எழுதியிருக்கு. 40 வீட்டுல சாப்பாடு. அப்ப பாத்தீங்கன்னா இவ்வளவு ஒரு 6 மணி சாப்பிட்டுலாம் ஒரு பெரிய ஒரு விஷயம். பாத்தீங்கன்னா அவரோட நானும் பக்கத்து ஏரியா நான் சாரும் மருந்தணிக்கிறேன் அவங்களுடைய வீட்டை நிற்கிறேன். ஸோ பாத்தீங்கன்னு சொன்னா நான் ஒரு கடந்த 2-3 நாளைக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன் 11ஆம் தேதி ஒரு பர்த்டே நிகழ்வுன்னு சொல்லிட்டு. அந்த வகையில இன்றைய தினமும் பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு பர்த்டே நிகழ்வு தான். அது என்ன செய்ய போறோம், எங்க போறோம்னு சொல்லி பாக்குறதுக்கு முன்னாடி என்னுடைய காணொலியோட வளமையாவே நான் பர்த்டே விஷ் பண்றேன். அந்த வகையில இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்தநாட்கள் எதிர்கொண்டிருக்கீங்களோ அவர்களுக்கு என்னுடைய இனிய பிறந்த நல்வாழ்த்துக்கள். எப்பவுமே சுகபல ஆரோக்கியத்தோட சமாதானமாக சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு பாத்தீங்கன்னு சொன்னா இன்றைய தினம் 2 அதாவது எங்களுக்கு வேண்டப்பட்டாங்க. அந்த 2 நிகழ்வாக சுவிஸ்ல இருக்கிறான தம்பி அபிலாஸ்ல 19வது பர்த்டே. அப்ப அவருக்கும் என்னுடைய இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அபிலாஸ், எப்பவுமே நீங்க நல்ல சுகபல ஆரோக்கியத்தோட சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு சேம் டைம் பாத்தீங்கன்னு சொன்னா ஜூலை 11 ஜான்சனுடைய பர்த்டே. அப்ப ஜான்சன் தம்பிக்கு நான் வாட்ஸ்அப்ல இது வரைக்கும் இன்னும் விஷ் பண்ணல. காரணம் என்னன்னு சொன்னா உண்மைக்குமே இன்றைக்கு இந்த நிகழ்வுல நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாத ஒரு சிச்சுவேஷனா இருந்துச்சு. அவ்வளவுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா எனக்கு சரியான தடிமன், அதாவது சரியான தடிமன் குரல் எல்லாம் அடைச்சுது. ஆனாலும் திடீரென வந்துச்சு. அப்ப அதுக்காண்டி ப்ரோக்ராம் கேன்சல் பண்ணிடலாம். இதுக்கான்னு சொன்னா நினைவு தினமா இருக்கலாம், பர்த்டேன்னு சொன்னா அந்தந்த நிகழ்வுலாம் நான் செய்ய வேணும். நேற்று எதுவுமே பாத்தீங்கன்னு சொன்னா அதுக்குரிய எல்லா ஒழுங்குகளும் செய்துட்டேன். அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா நானும் என்ன சொல்ல வேது குடிக்கிறது, அப்புறம் தேயிலை சாயம் முடிச்சு குடிச்சது, மற்ற சாம்பல் அனுப்பி அந்த மாதிரி எல்லாம் முடிச்சு கடைசியா பர்டிகுலர் தாங்க சொல்லிச்சு அக்கா உடனடியா அதுக்கு தீர்வு கிடைக்கும்னு சொன்னா சிம் டேப்லெட்னு சொல்லி அது தனிமனுக்கு தான் போடுறது உண்டு வேண்டி போடுவோம்னு சொல்லி அதையும் போட்டதுக்கு அப்புறம் தான் நான் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு இப்ப ரெடியாக நிக்கிறேன். அண்ணா அடுத்தாள் நான் ஜான்சன் தம்பிக்கும் பர்த்டே விஷ் பண்ணல தம்பி. இன்று தினம் ஜான்சன் தம்பியோட பிறந்த நாளுக்கு என்னுடைய இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் தம்பி. எப்பவுமே நல்ல சுகவல ஆரோக்கியத்துல சந்தோஷமா இருக்க வேண்டும். அது மட்டும் இல்லாம ஜான்சன் அம்மா 2 நாட்களுக்கு முன்னாடி எனக்கு அழைப்பி விட்டுருந்தாங்க. ஷாரு இன்னைக்கு தம்பிக்கு மாலை நேரத்துல கேக் கட் பண்றோம் வாங்கன்னு சொல்லிட்டு. அப்ப நான் கண்டிப்பா வருவோம். அதுக்கு முன்னாடி கேட்டா அவ சாப்பாடு செய்யறோம். நான் இல்ல, நான் 1 மணி ஒன்றளவுல வேற கிராமத்துல போய் இந்த வெள்ளிக்கிழமை விளக்கிற சாப்பாடு கொடுத்து அங்கேயும் இருக்கிறது நாடுகள் அதெல்லாத்தையும் முடிச்சு கொண்டுதான் மாலை நேரம் கேக் கட் பண்ண வேணும்னு சொல்லிட்டு இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இங்க ரெடியா இருக்கிறேன்னு சொன்னா இந்த இடம் பாத்தீங்கன்னு சொன்னா சுவிஸ்ல இருக்கிறதான அபிலாஸ் தம்பி, அதாவது அவங்களுடைய பெற்றோர் பேர் பாத்தீங்கன்னு சொன்னா சுதன் மஞ்சு. அக்கா பொறுத்தவரை மஞ்சு அக்கா பொறுத்தவரை அதாவது ஃபர்ஸ்ட் இந்த வீட்லயே அவளுக்கு 3 பிறர்கள். இந்த வீட்லயே நான் பாத்தீங்கன்னு சொன்னா ஃபர்ஸ்ட் அனோயன் தம்பி அவளோட மூத்த மகனுடைய அனோயன் தம்பியோட கீ பர்த்டே செய்யலாம். அந்த கீ பர்த்டேக்கு அக்கா நல்ல சாப்பாடுலாம் கொடுத்து நல்ல கேக் கட் பண்ணி அந்த இடத்துலயும் பாத்தீங்கன்னா வந்தவர்களோட தேவையும் அந்த தயார குணம் படுத்த அந்த குடும்பத்தின் ஒரு நிமித்தமாக ஆசீர்வாதம் அந்த அதுல வந்தவற்றை இத்தனை பேர தேவையெல்லாம் சந்திக்கப்பட்டது. அப்ப அதுலயே பாத்தீங்கன்னு சொன்னா அக்கா என்ன சொல்லிருக்காங்கன்னா இன்னொரு தம்பி பாத்தீங்கன்னா சைக்கிள் கேட்டவர். அவன் சைக்கிள் கேட்க அக்கா சொல்லினா ஓகே தன்னுடைய மகன் பிறந்த நாளுக்கு கேக் கட் பண்ண அந்த தம்பிக்கு தான் வேண்டி கொடுக்கணும்னு சொல்லி போட்டு பாத்தீங்கன்னு சொன்னா அக்ஷய் என்ற 18வது வயது பர்த்டேக்கு அக்கா சைக்கிள் எல்லாம் வேண்டி கொடுத்து அந்த நிகழ்வையும் இங்கதான் செய்தாங்க. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா 3வது மகன் அபிலாஸ் அவருடைய 19வது பர்த்டே அக்கா தொடர்ச்சியாக இங்க தான் செய்யலாம். இப்ப நான் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த இடத்துல இந்த பர்த்டே நிகழ்வுகள் நிறைய செஞ்சு
எல்லாரும் மாணவர்கள் மற்ற மக்கள் எல்லாரும் வந்து நிறைய சைக்கிள் வரி எல்லாமே கிடைச்சு. அப்ப இந்த முறை பாத்துன்னு அக்கானே என் விருப்பமா தான் வேற இடத்துல போயிட்டு செய்வாங்கன்னு சொல்லிட்டு அப்ப இந்த நாங்க தேர்ந்தெடுத்திருக்கான கிராமம் பாத்தீங்கன்னா மந்தையில் கிராமம். வெள்ளிக்கிழமை சொன்ன நாடி நடக்கிற சாப்பாடு கொடுத்து கேக்கும் கட் பண்ண போறோம். சரியான நான் அப்படியா இருக்கு. இன்னும் ஒரு சம்பவத்தை இந்த நேரத்துல உங்களுக்கு சொல்ல போறேன். காலையில 8 மணி இருக்கும். அந்த இடத்தை சேர்ந்ததான அம்மா, அதாவது தவமணி அம்மான்னு சொல்லிட்டு என்னோட வீடியோல அந்த அம்மா பார்க்கல அம்மாவோட பேர பிள்ளைகள் அப்புறம் அம்மாக்கள் இந்த மாதிரி எல்லாம் பார்க்கலாம். அப்ப சரின்னு சொன்னா 8 மணி இருக்கும். பார்த்தா பெரிய ஒரு துண்ணு கொண்டு பஸ் இறங்கி அவை நடந்துடுறாம என்ன மாண்டாக்க நீங்கள் தான் அந்த நிகழ்வு எல்லாம் செஞ்சு பிள்ளைகளுக்கு சைக்கிள் எல்லாம் கொடுக்கலாம். எனக்கு 4 பேர பிள்ளைகள் இருக்குது, எல்லாம் நடந்துதான் போறேன், ஒரு சைக்கிள் கூட இல்லைன்னு சொல்லிட்டு. அப்ப நான் என்ன 3 இடத்துல தானே இன்றைக்கு நான் வந்து சாப்பாடு எல்லாம் கொடுத்து மற்றது கேக் கட் பண்ண போறோம், அதுல வந்து தேவையில பூர்த்தி செய்யலாம் தானே என்று சொல்லாது எனக்கு தெரியாம போச்சேன்னு சொல்லிட்டு அம்மா பாத்தீங்கன்னு சொன்னா 8 மணிக்கே வந்துட்டா. சரி என்ன திரும்ப அந்த வயசு வந்த அம்மா உங்களுக்கு நான் காட்டுறேன். அப்ப சரின்னு சொல்லிட்டு நான் அவங்கள வந்து பஸ்ல அப்படியில 11 இடத்துக்கு போனாடி அம்மாவை நான் மறைச்சு வச்சு இப்ப 4 மணித்தியாலமா பாத்தீங்கன்னு சொன்னா அம்மா வீட்டை நிக்கிறா. வாங்க அம்மா தவமணி அம்மா பாத்தீங்கன்னு சொன்னா 4 மணித்தியாலமாக தவம் கிடைக்கிறாரு. எதற்காக சொன்னா பாருங்க லிஸ்டோடைய ஆள் நிக்குது. அம்மாவுக்கு வந்து 4 பேர பிள்ளைகள் இருக்காம அதுல வந்து ஜேனா சஜித் தரம் 11, ஜே சானுஜன் தரம் 10, ஜே அனுஷ்பிகா அதெல்லாம் 9, ஜே சசி தரம் 6. இந்த 4 பேரும் பாத்தீங்கன்னு சொன்னா நடந்தானா போறதாம். அப்போ ஒரு அம்மாவா இவங்க முயற்சிக்கு ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒரு பாராட்டு தெரிவிச்சிருக்கேன். என்னன்னு சொன்னா இப்படியான சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொன்னா அவங்களுக்கு வந்து இந்த சைக்கிள் என்பது சரியான அட்டாக்கணியா இருக்குது. ஒரு கிராமத்துல இருக்கிறாங்க. அப்ப அப்படியா இருக்கும்போது உண்மைக்குமே வேண்ட முடியாது. அதனால 4 பேர் நடந்து போயிடும். அப்ப இந்த அம்மாட கிராமத்துல அந்த தினம் வந்து நாங்க சாப்பாடு கொடுக்க போறோம். அப்ப எப்பேற்பட்ட மக்கள் அங்கே இருக்கிறார்கள் நீங்க கண்டு கொள்ளலாம். அம்மா வணக்கம். அப்படி அப்ப நீங்க இன்னைக்கு வந்து காலையிலேயே இந்த துண்டையை கொண்டு வந்து தவம் நடத்துவீங்க சரிதானே? கண்டிப்பா வந்து ஐயா ஏவகன் ஜெயிச்சு ஏவகன் சாஞ்சம் ஏவகன் அனுப்பியா ஏவகன் சவி 4 பேரும் ஐயா நடந்து அனுப்பணும். பள்ளிக்கூடத்தில் படிக்கிறது ரெண்டும் நடந்து படிக்கணும். அப்புறம் அங்கே சொல்லணுமா நீங்கள் டியூஷனுக்கு போங்க, இங்கே படிக்கும் ஓடாதான் டியூஷனுக்கு போனால் தான் படிக்கிறாங்க. 2 வயதுக்கு அங்கால இருக்கிற டியூஷன். அப்போ அங்கேருந்து நடந்து வந்து கேட்டார்கள் சாப்பிட்டு அங்கே போக முடியும். என்ன போகுது அதுதான் நான் கண்டிப்பா படிக்கிற மாணவர்களுக்காக அம்மாண்ட பேர பிள்ளைகளுக்கு ஒரு அம்மாவா அம்மாண்ட ஒரு முயற்சி அது. அப்ப கண்டிப்பா வந்து இந்திய தருணம் அந்த அபிலாஷ் பர்த்டேல வந்து நீங்க உங்களோட பேர பிள்ளைகளுக்கா அவங்களோட தேவை முக்கியமான தேவைக்கா அம்மா வந்து முன் வச்சிருக்கா. வாங்க வைப்பாங்க நாங்க போறோம் இடத்துக்கு சாப்பிட்டு பேர பிள்ளைகள் கூப்பிடுவோம். எனக்கும் ஐயா ஒரு சைக்கிள் எடுத்து கொடுக்க வேதனம் இல்லை, விஷனம் இல்லை, ஆம்பளை பிள்ளை இல்லை, எனக்கும் பொம்பளை பிள்ளை இல்லை. அப்ப நான் என்ன செய்யறேன், நான் நடந்து வரேன். இந்த புத்தோராட்டின் கடமை நான் காய் கொண்டு வரேன், நீ நடந்து வாங்கினா வெளியவனுக்கு அம்மம்மா அது ஒரே பேரம் உங்களுக்கு வந்து கட்டம் வந்துடும். அது நானே காய்க்கிறேன். கண்டிப்பா அதான் நீங்க தெரியப்படுத்தி இருக்கிறீங்க. அவ்வளவு பெரிய வார்த்தை எல்லாம் சொல்லாங்கம்மா. கண்டிப்பா இந்த வீடியோ பார்க்க நல்ல உள்ளவங்க உங்களை செய்வார் நான் நம்புறேன். சரி இப்ப வாங்க, இப்ப நம்மளோட கிராமத்துக்கு தான் நாங்க போக்குவோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ கேக்கு வேண்டி சாக்லேட்டு வேண்டி கொண்டு வந்துட்டோம். தவமணி அம்மா டெய்லி இறங்கி நான் சொன்னால் தான் அவங்களோட கிராமம் தான் சொல்லி அப்போ பேர பிள்ளைய வந்து கூட்டி கொண்டு வர போயிட்டேன். ஸ்கூலால் வந்து நிற்கிறேன் வேண்டு சொல்லிட்டு என்ன பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் தொடக்கத்துலேயே சொல்லிட்டேன். இந்த தினம் வந்து எனக்கு கொஞ்சம் ஏழாமல் இருக்கணும், அதாவது வந்து தடிமெனண்டு. அப்போ சுபாஷ் தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நிகழ்வை வந்து நடத்தி வைக்க போகிறார். கேக் கட் பண்ணுறதா இருக்கலாம், மீதியான விஷயங்களை
எல்லாம் கதைப்பீங்க. உங்களுக்கு விவரம் நான் கார்க்க வரும்போது சொல்லி கொண்டான். அதாவது யாருடைய பர்த்டே கண்டிப்பா நீங்க அந்த இடத்துல தம்பிக்கு ஒரு விஷ் பண்ணி விடுங்க. சுவிஸ்ல இருக்கான தம்பி அபிலாஷிന്റെ 19வது பிறந்த தினம் இன்றைக்கு. அபிலாஷுக்கு எங்களுடைய சார்பாக பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அவங்களுடைய அம்மா அப்பா சுதர் மஞ்சு அவங்களுக்கும் எங்களுடைய நன்றிகள். இந்த ஒழுங்குபடுத்தி எங்கள் மூலமாக சேர்த்து வேண்டி வாங்க பார்க்கலாம். கேக்கெல்லாம் வாங்கி வாங்க பாரு. பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப உள்ளுக்கே வந்துட்டேன். இப்ப எங்க சிவானாதான் எல்லா ஒழுங்குகளுமே செஞ்சிருக்கிறேன். அன்னைக்குனே வரும்போது சொல்லிட்டான் வந்தேன். ஒரு கிராமத்துல வந்து உண்மைக்குமே வந்தோட நல்ல ஒரு ஆசையா இருக்குது. காரணம் பாருங்க நல்ல வெள்ள மண், அப்புறமா நிறைய தென்னை எல்லாம் வச்சு மட்டையால வரைஞ்ச நல்ல என்ன சொல்ற வேலியெல்லாம் எல்லாமே நல்லா இருக்கு. வெயிலண்டே தெரியல. இப்ப நாங்க வந்த இடம் தான் சரியான வெயிலத்துக்காக வந்து இந்த இடத்துல இருந்தோம்னா நல்ல ஒரு ஆசையா இருக்குது. சுவாசம் வந்த உடனே போய் இருந்துட்டாராலும் அண்ணா வந்து அவரை நிக்கிறார். வந்து ஸ்கூலால வந்து பிள்ளையார் நிறவனம் பண்றதுக்காக அவங்க எதுக்காக முக்கியமா கேக் கட் பண்ணணும் அப்படின்னு சொன்னதுக்காக சமையல் வேலை எல்லாமே முடிஞ்சது பாத்தீங்கன்னு சொன்னாங்க. பள்ளிக்கூடத்துல வந்து முடிச்சுல மாநகர நரீனா சிவானா என்னன்னு சொன்னா வாங்க இதுல என்னன்னு சொன்னா சாப்பாடு நேரத்துக்கு தான் உண்மைக்குமே சாப்பிடணும். அதனால சாப்பாடு நேரத்துக்கு சரியாக சாப்பிட்டுருக்கல. அப்ப எல்லாருமே வந்த கூட சாப்பிட்டு எல்லாரும் வந்து நல்ல சாப்பாடும் பாத்தீங்கன்னு சொன்னா சுவிஸ்ல இருக்கான ஒரு தம்பி அபிலாஷிന്റെ 19வது பிறந்த நாள். அப்ப அவன் அம்மா அப்பா சுதன் மஞ்சுன்னு சொல்லிட்டு அவதான் இப்படி ஒழுங்கு செய்திருக்கிறான். நான் வந்து வளமையா வீட்டுலதான் செய்யறது இந்த மாதிரி ஒழுங்குகள். அப்ப சரி நம்ம வேற இடத்துல செய்யற காரணம் வந்து இப்படியான ஒழுங்குகள் மூலமா வந்து இப்ப மாணவர்கள் இன்னும் ஒரு சில பேர் வந்து தங்களோட தேவைகளை சொல்றாங்க. புதாக்களை சந்திக்கிறாங்க. அதான் வந்து புதாக்களை சந்திக்கிறேன். வளமையா வீட்டுல வச்சு ஒரு 10 நிகழ்வு கிட்ட செஞ்சு கூடுதலான எல்லாருமே கேட்ட உதவிகளும் கிடைச்சிருக்குது. சரி அப்ப அதை நிப்பாட்டிட்டு இந்த மாதிரி ஒரு புதாக்களை சந்திச்சா வேற மாணவர்களுக்கு பயனா இருக்கட்டும் என்று சொல்லித்தான் இந்த மாதிரி சிவாண்ணா ஒழுங்கின்படி இங்கால வந்திருக்கு. மந்துவில் கிராமம் என்ன சொல்றோம். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இதுதான் இந்த தினம் அபிலாஷ் தம்பிக்காக நாங்க ஒழுங்கு செய்தான கேக்கு நாங்க வடிவா இருக்குது. நல்ல ஒரு ப்ளூ அண்ட் 19 வயசு. ஆனா புல்லா மொழி தான் கொடுக்கறது இல்ல. நாங்க ஒரு கொஞ்சம் கொடுத்து ஊத்துருவோம் அந்த பொண்ணு. இவ்வளவு இது புல்லா மொழிதான் நாங்க உழைச்ச உடனே ஊத்துருவோம். மழமையான வந்து இப்படி நிகழ்வுன்னு சொன்னா நானும் எல்லாம் சாப்பிட்டு நான் இந்த முறை என்னாலையும் சாப்பிடலாம் சொன்னா நான் தொடக்கத்திலே சொல்லிட்டு இன்னைக்கு காய்ச்சல் பதினாடி வந்து என்னண்டு நிறக்க என்ன பிரச்சனை நான் சாப்பிடணும் காய்ச்சல் எனக்கு அம்மம்மா நிக்கிறாங்க வேற இருக்கு எல்லாம் வந்து டீசல் டீசல் போடுறேன் 1-2 வரையணும் நான் டீசல் போடுங்க இப்ப நிக்கிறாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். என்ன சாப்பிடுவீங்க? என்ன சாப்பிடுவீங்க? மரக்கறியை போட்டாங்க பருப்பு என்ன சாப்பிடுறீங்கன்னா வெள்ளிக்கிழமை மரக்கறியை போட்டு விட்டாங்க. இல்லாட்டி இறைச்சி வகைதான் செய்தது. வெள்ளிக்கிழமையில மச்சம் சாப்பிட இல்லாத யாரை கொண்டு கேக் கட் பண்ணுவோம். இப்ப நாங்கள் இன்றைய தினம் மந்துவில் பகுதியில் இருக்கிறதான கிராமத்துக்கு எங்களோட அண்ணா மூலமாகத்தான் மதிய உணவு ரெடியாகி நாங்கள் எத்தனை ஒரு பேருக்கு சமைச்சோம்? 40 பேருக்கிட்ட சமைச்சது. இப்ப நாங்கள் இங்க வரவே 2:30. என்னால் அண்ணா சொல்லியிருந்தார் பள்ளிக்கூட மாணவர்கள் எல்லாம் பள்ளிக்கூடம் முடிஞ்சின வெள்ளிக்கிழமை விரைவினம் அப்ப அவங்களையும் சந்திக்கலாம் உண்டு. அதுக்கு முதலே வேலைக்கு சமையல் முடிஞ்சதால நிறைய பேர் வந்து சமைச்சு சாப்பிட்டு பாசனம் கொண்டு போட்டீங்க. நீங்க தான் சமைச்சதா நீங்க வடிவா சமைச்சீங்களா? அடுத்தது இப்ப கேக் பண்ற நேரம் சுவிஸ்ல இருக்கிற அபிலாஷ் தம்பிக்கு 19 வயது பிறந்த நாள்.
அவங்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொல்லி விடுவோமோ ஏன்னா இப்ப உங்களுக்கு தெரியும் ஏன் நாங்கள் இந்த இடத்துக்கு வந்து கேக் கட் பண்ண முடியும் எங்களை வீட்டையே கட் பண்ணியிருக்கலாம் சாரு சொல்லியிருந்தாங்க அவங்க சொன்னதான் வேற இடத்த கட் பண்ணுங்க வந்து என்ன காரணம் பண்ணால் இப்ப நாங்கள் இங்க வரையக்கில் இதுக்குள்ள யாராச்சும் படிக்கிற மாணவர்களுக்கோ இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு தேவைகள் இருந்தா நீங்கள் சொல்லலாம் இப்ப நாங்கள் சும்மா வந்து கதவை தட்டி அக்கா ஏதாச்சும் தேவை இருக்குன்னு கேட்டா நீங்கள் நிறைய சொல்லுவீங்க தேங்காய் ஒழுங்க இருக்குது ஏன்னா அப்ப அப்படி இல்லாமல் நாங்கள் இப்படியான என்ற ஒரு மாணவன் பிறந்தால் தான் நான் கேக் கட் பண்றோம் அப்ப அந்த வகையில இங்க ஏதாச்சும் தேவை இருந்தால் நீங்கள் சொல்லுவீங்களா இருந்தால் பார்க்கிற நேரில் உள்ளங்கள் அந்த அடுத்த கட்டமாக உங்களுக்கு அந்த உதவியை தரக்கூடும் இங்க கூடுதலா பாக்குறீங்க நிறைய உதவிகள் கிடைக்குதுன்னு அதனாலதான் நாங்க இந்த கேக் கட் பண்றோம் இப்ப இந்த தம்பிக்கு ஒரு பிறந்தா பார்த்து சொல்லி விடுவோமோ என்ன சொல்லி விடுவோமா பள்ளிக்கூடத்துல டீச்சர் வரைகள் ஒழுங்கு குட் மார்னிங் கத்துவோம் இல்லை அதே மாதிரி சொல்லுவோமா அபிலாஷ் அண்ணாக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்லுவோமா சொல்லுங்க அபிலாத்தா அபிலாஷ் சொல்லுங்க எங்க சத்தம் பற்றி இல்ல போல இருக்கு சொல்லுமா அபிலாஷ் அண்ணாக்கு பிறந்த வாழ்த்து சொல்லுங்க 1 2 3 அபிலாஷ் அண்ணாக்கு பிறந்த வாழ்த்துக்கள் அச்சா புள்ளி சரி அப்ப நாங்கள் கேக் கட் பண்ணும்போது மெழுகு விரி கொளுத்துவோம் ஆறு கொண்டு கொளுத்துவோம் பாருங்க தம்பிக்கு அவளுங்க செய்தான கேக்கு தான் 19வது வயசான வச்சு ஹாப்பி பர்த்டே அபிலாஷன் சொல்லிட்டு எழுதி இருக்கு மறக்காம நல்ல அது கேக் கட் பண்றாங்க கேக் கட் பண்றதா இந்த வெள்ளை சப்ளை இது காத்துள்ள இடம் இதை குறைச்சிட்டு கொடுத்துவோமே அவ்வளவு காத்து ஏசி கூட்டுறதா இல்ல இங்க ஏசி தேவை சரிதா குழந்தைக்க பாடுவோம் என்ன கட் பண்ணீங்க ரைட் கொடுத்து Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday, எல்லா குட்டீஸும் தீட்டீங்க நல்ல ஒரு சாக்லேட் வடிவா ஒண்ணு பெருசா இதை எடுத்து ஒரு ஆளுக்கு தீத்துங்க ஆளுக்கு தம்பி எங்க முதல் சொன்ன மாதிரி இந்த வெள்ள அந்த தம்பிக்கு தீத்தியாச்சாங்க உங்க அம்மாக்கு தீர்த்துங்க அண்ணா வாங்க நீங்க ஒழுங்கு படுத்து அண்ணா வாங்க அம்மாக்கு தீர்த்துங்க அம்மாக்கு இந்த அம்மாக்கு இந்த படிங்க இந்த படிங்க தம்பி வாடாபு நாங்க அம்மா கொடுங்க அம்மாக்கு இருக்கு அம்மா கொடுத்துங்க அடுத்த வாங்க இந்த வாங்க நீங்க வாங்க முன்னுக்கு வாங்க முன்னுக்கு வாங்க அம்மா கேக் தரந்த அம்மா அம்மா சாப்பிடுவா அவாக்கு சுகர் மேலும் ஓகே இப்ப இங்க நின்று ஆக்களோட கேக் கட் பண்ணியாச்சு அடுத்தது நாங்கள் என்ன செய்வோம் பண்ணா நன்றி சொல்ற ஒரு தருணம் ஏனென்றால் அவங்க தங்களுடைய பிறந்தநாள் மூலமாக ஒரு சின்ன சேவையை செய்யணும் அவங்களுக்கு நாங்க நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம் அந்த வகையில அபிலாஷின் பெற்றோர் சுதன் அண்ணா அடுத்தது மஞ்சு அக்கா அவங்களுக்கு
எங்களுடைய சார்பாக இந்த நன்றிகள் சொன்னார். என்ன காரணம் என்றால் ஞாபகம் வச்சு எல்லாரும் இப்படி செய்யறதில்ல, ஒரு சிலர் தான் நம்மளுடைய பிள்ளைங்க பிறநாளுக்கு இந்த இப்படிப்பட்ட சேவைகளை செய்கிறவ. இந்த வகையில் அந்த குடும்பத்தினருக்கும் எங்களுடைய நன்றிகள். அடுத்தது இந்த கிராமத்தில் வந்து செய்கிறதுக்கு அண்ணா தான் ஒழுங்கு செய்கிறார். அண்ணாவுக்கு நன்றி. எதனால கோல் அடித்து சொன்னோடனே பிரச்சனை இல்லை, இந்த செய்யலாம் வாங்கோ, இங்கே ஆக்கள் இருக்கணும் என்று இந்த கிராமத்தை சுற்றி இருக்கிற ஆக்கள் நேசம் கொண்டாள். இந்த முதல்ல அந்த பொதிகளெல்லாம் அவர் தான் எல்லாம் ஹெல்ப்பாக நின்று செய்தவர். அவருக்கும் நன்றி. அடுத்தது இப்போ நான் முதல் சொன்ன மாதிரி சமைச்சது நீங்கள் தானே, சமைச்ச ஆக்களுக்கும் நன்றி. நாங்கள் சமையல் சாமான் தான் வாங்கி கொடுத்தது. உறவுகள்லேருந்து உடல் உழைப்புள்ள வேண்டியதான் நன்றி. மற்ற நீங்கள் ஏதாச்சும் உங்களுக்கு தேவைகள் இருந்தால் இதில் கதைக்கிறதுக்கு உங்களுக்கு தேவை இருந்தால் நீங்கள் கதைக்கலாம். மாதம் உதவி செய்தானே இல்லாது நாங்களும் 3 புள்ளிகள் வேறும் சேர்த்துட்டார் தூங்கி நானும் கஷ்டம் வெகு நேரம் போய் காணும் அதே நிப்பாட்டியாச்சு இடையில அப்படி வர இது பிள்ளைகள் படிக்கிறதுக்கு மாதம் உதவி செய்து ஒரு சைக்கிளும் வந்தால் ஒரு சைக்கிளும் தந்தானே இல்லை பிள்ளைங்க படிக்கிறோம். 3 பிள்ளைகளும் படிக்கணும். 3 பேரும் படிக்கணும். 3 பேரும் படிக்கணும். கடைசி இவாக்குதான் சைக்கிள் கேட்குறீங்க. மற்றவங்க படிக்கிறா, 7 படிக்கிறேன். 7 படிக்கிறேன். அவாவுக்கும் இல்லையா சைக்கிள்? அதுவும் இல்லை, பழைய சைக்கிள்லாம் போகிறோம். இப்போ 3 பிள்ளைகளுங்க, 3 பேரும் பொம்பளை பிள்ளைகள் இல்லை, 2 பொம்பளை பிள்ளைங்க, ஒரு ஆம்பளை. 2 பொம்பளை பிள்ளைகளும் ஒரு ஆம்பளை பிள்ளைகள். கணவர் எவ்வளோ காலம் நீங்கள் வளர்க்குறீங்க பிள்ளைகளை? நான் இப்போ 2013 ரகம் 13 வருஷமாக நான் வளர்க்குறேன். 13 எல்லாரும் கேட்டு பார்த்தா தெரியும். 12 வருஷமா நீங்கள் தான் வளர்க்குறீங்க. எத்தனை பேர் படிக்கணும்? படிக்கிறேன் 3 பேர் படிக்கணும். 3 பேரும் படிக்கணும். 3 பேரும் படிக்கணும். முதலாவது ஆள் எத்தனை போகுது? அவ 7 படிக்கணும். அடுத்தவர் அண்ணா ஓயில் எழுதிட்டா. அடுத்த நீங்கள் சைக்கிள் இல்லை உங்களுக்கு? சைக்கிள் இல்லை. 3 பேர். அப்போ என்ன பண்ணிக்கணும்? அப்போ கட்டாய தேவையில் இருக்கணும். அண்ணாக்கு தான் தெரியும். ஒரு 3 கிலோமீட்டர் தூரத்தில் போகிறோம். வேலை சைக்கிள் அவன் அப்பா ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவரால் நானே சூசைட் பண்ணிக்கிட்டு. அப்போ பார்த்தீங்கன்னா 2 பொம்பளை பிள்ளை, ஒரு ஆம்பளை பிள்ளை ஆள் இருக்குது. நிறைய காய்ச்சல் இந்த ஏரியாவில் வந்து கூட நடமாடுறதுனால எனக்கு எல்லாம் தெரியும். பார்த்தீங்கன்னா இப்போ நான் கேட்குற இந்த பிள்ளைக்கு தான் ஒரு சைக்கிள் ஒன்று அக்காமரால் இருக்கா. இப்போ டியூஷன் போயிட்டா போகுது. இப்போ முடிஞ்சால் எங்கள் பார்க்குற உறவுகள் ஒரு சின்ன உதவியை செய்யலாம். இந்த செய்யலாம். சைக்கிள் உதவி செய்யலாம். மற்றது நீங்கள் மாதம் படிப்புக்கு ஏதாச்சும் கேட்குறீங்க. சரி, அதையும் நாங்கள் பதிவு பண்ணியிருக்கிறோம். அதை விட நாங்கள் கூடுதலாக என்ன செய்வாங்கன்னா தெரிஞ்சாக்கள்கிட்ட கதைச்சுத்தான் வாங்கி கொடுப்போம். அப்போ அந்த வகையில் பார்ப்போம். நீங்கள் சைக்கிள் கேட்குறீங்க. வேறு யாரும் கேட்க இருக்கிறீங்க? அவைக்கும் நாங்கள் நம்பிக்கை குறிக்கொண்டு நாங்கள் அவைக்கும் சாப்பாட்டை அவை உதவியாக செய்து நாங்கள் சாப்பாட்டை செய்து பக்குவமாக அதை செய்து எல்லாருக்கும் குறை இல்லாமல் இதாக நம்பிக்கை நாங்கள் செய்துவோம். எல்லாம் அந்த காலத்தில் இதில் பார்த்தீங்கன்னா இதற்கு ஒரு கால் பாதிக்கப்பட அந்த அப்பா ஒரு சாதாரணமான போயிட்டு வரலாம். இதற்கு ஒரு சிறிய உதவி வாங்கி கொடுக்கிறோம். என்ன உதவி தம்பி? இங்கே வாங்க, முன்னுக்கு பாப்போம். வாங்க அம்மா, வாங்க நீங்கள் வாங்க. அண்ணா வாங்க தம்பி. இங்கே வாங்க. காலை பாப்போம். என்ன காலை என்ன இது? இந்த கால் ரெண்டு கொஞ்சம் வீங்கி இருக்குறோ? ஓ, இது வீங்கி இருக்குது. நடக்கிற கஷ்டம் தம்பிக்கு. திரும்பணும். 15 நாள் குழம்புல வைக்கணும். இப்போ இவருக்கு என்ன தேவை? இவருக்கு இப்போ கொழும்புக்கு இப்போ அடிக்கடி கொண்டு போட வேணும். அதுக்கு போய் வேற சின்ன மாதிரி அடிச்சு வைக்கணும். கொஞ்சம் பண உதவி. எவ்வளோ நாளுக்கு ஒரு குழம்பு என்ன ட்ரீட்மெண்ட் செய்யறாங்க? குளிமக்கில் போட்டு தானே தண்ணி அளந்து இல்லாமல் எடுக்கணும். மழை படுத்து அதுக்கு ஏற்ற மாதிரி குளிச்சு ஆப்ரேஷன் செய்யல. அதான் கிளினிக்கு போயிட்டு வரோம். தம்பி அப்படிதான் நான் கொஞ்சம் நிச்சயமாக நடக்கும். இப்போ நீங்கள் கொழம்புக்கு கடைசியாக போவீங்க போன மாதம்? ஒவ்வொரு மாதம் இருக்க போவோம். அப்போ எவ்வளோ முடியுது நீங்கள் போய்?
எவ்வளோ அப்படி ஒரு 10,000 முடியும் அவ்வளோ அப்படி முடியும் என்ன யார் உங்களுக்கு இந்த உதவியை செய்கிறது இவ்வளோ நாளும் யார் அதை பார்க்குறது நீங்கள் செய்கிறீங்களா இல்லை கனவு இது ஒரு குளித்தொழிலாளியானவர் குளித்தொழிலாளியான வந்து சின்ன படிக்கலாம் நீங்கள் உழைக்கிறத வச்சு செய்கிறீங்க இல்லை வேறு ஏதாச்சும் உதவி இல்லை ஒசில வந்து வேறு வேறு ஆக்களும் செய்திருக்கணும் உதவி சும்மா சின்ன சின்ன உதவி வந்து இப்போ எங்களை மாதிரி ஆக்கள் கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்கணும் அவ்வளோதான் இப்போ உங்களை பார்த்தா பிறகு உங்கள் மூலமாக ஒரு பெரிய உதவி இல்லை தொடர்ச்சியாக ஏதாச்சும் நிறுவனம் இல்லை அப்படி இல்லை அரசாங்கத்தாலையும் தமிழ் மாதவ எப்படி அப்படி இருக்கா இல்லை அது இந்த நலம்புரி என்று சொல்லி அது பொதுவாக எல்லா இடங்கள்லையும் கொடுக்குறாங்க தான் எவ்வளோ 15,000 தெரியணும் தெரியணும் என்னங்கள் இப்போ நாங்கள் எதுவும் உதவி வீட்டை காட்டி நிலவரத்தை காட்டி கூடுதலாக பிறந்தநாள் மட்டும் இந்த சைக்கிள் உதவி படிக்கிற மாணவர்களுக்கான உதவிகள் தான் செய்கிறது சரி இவரையும் இப்போ நடைமுறையில் 15,000 பேருக்கு நீங்கள் அவர் என்ன வேலை சொல்லி நீங்கள் வேலைக்கு போகிறீங்க நீங்கள் வீட்டில் இருக்கிறீங்க எத்தனை பிள்ளைகள் 3 பேர் அப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் இயர் போய் வர உதவி 2 பேர் 3 பேரும் படிக்கணும் 3 பேரும் உதவி 2 பேரும் படிக்கணும் சரி சரி ஓகே நாங்கள் பதிவு பண்ணியிருக்கோம் ஒரு வகையில் உதவி கிடைக்கல உங்கள்கிட்ட தொடர்பு கொள்வோம் அம்மா என்ன இருங்க அம்மா என்ன ஓ இப்போ நீங்கள் 3 பொம்பளை பிள்ளைகள் இருக்கின்றீங்களா மகளுக்கு ஓ தனியா இருக்கிறீங்கன்னா நீங்க அதான் தனியாண்டாமா உங்களுக்கு சாப்பாடுகள் தர்றது அண்ணா இங்க வாங்க அம்மா என்ன தனியா இருக்கிறேன்னு சொல்லுங்க அம்மா என்ன இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா அவரோட நானும் வந்து பக்கத்து ஏரியா இவன் வந்து மேலே தனியாக இருக்கான் எங்கள் ஹஸ்பண்ட் வந்து செத்து பல வருஷம் இப்போ பார்த்தீங்கன்னா இவாக்கு வந்து அந்த அரசாங்கத்தினாலும் சின்ன சின்ன உதவி இல்லை அந்த இப்போ என்ன கொடுக்கும் அரசாங்கத்தால உதவி இருக்கு காசு ஒரு 2,000 கொடுப்பாங்க அது இப்போ எங்களுக்கு 2 லட்சம் மாதிரி அப்போ அதான் வந்து உதவி அதை இப்போ என்ன கேட்குறா அப்படின்னு சொல்லி சொன்னால் தனக்கு ஏதாச்சும் மாதம் ஒரு சிறிய உதவி சின்ன கொடுப்பேன் இவங்க யாரோட இருக்கிறாங்க வந்து இவன் ஒரு சின்ன ஒரு கொட்டு ஒன்று இருக்கு பக்கத்தில் வந்து மகளாக அதை கல்யாணம் எல்லாம் வந்து பொம்பளை பிள்ளையா அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம் அவன் சாப்பாடு யார் அவைய கொடுக்குறது சாப்பாடு வந்து அவையில் கொடுக்கணும் அப்படி அதே யாரும் சரி அப்போ மாதம் தான் உங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ண சொல்றீங்களா பண உதவி தான் அதான் சரி பார்த்தீங்கன்னா அப்போ அதான் ஒரு சிறிய ஒரு பண உதவி மாதம் எங்கள் உறவு மூலம் வாங்கி கொடுக்குறது கேட்கணும் முடிஞ்ச அளவுக்கு கண்டிப்பா எங்களோட உறவுகள் எல்லாம் பார்க்கணும் அவ்வளவு உதவி உங்களுக்கு வந்தால் கண்டிப்பா மாசம் 7 மணி செய்து கொடுப்போம் சரியா ஒன்றும் கலப்படாது சரியா ஓகே சந்தோஷம் ஓகே இப்போ நாங்கள் ஒரு சிலர் அதாவது 2 அக்கா மற்றது ஒரு அம்மா 3 பேர் தான் தங்களுக்கு தேவையானதை கேட்டிருக்கணும் அதையும் இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறீர்கள் உண்மையாகவே நல்ல உள்ளங்கள் அவங்க கேட்டுதான் அந்த உதவியை செய்ய விரும்பினால் செய்யலாம் அப்படி இல்லாட்டி எங்கள் சார் எப்படி முயற்சிப்பான்னு நினைக்கிறேன் சாமானியமான நாங்கள் தொடக்கத்துல காய்ச்சிட்டான வந்தது இப்ப அம்மா வர போன பேர பிள்ளைல கூட்டிட்டு அப்ப இதுல வந்தாங்க சாப்பிட்டு இந்த சாக்லேட் எல்லாம் வேண்டிட்டு போட்டும் ஒரு அம்மம்மாவை அவங்க தங்களோட பேர பிள்ளைக்கா தேவையில சொல்லி இருக்கிறா அப்ப கண்டிப்பா அவர்களையும் நீங்க கருத்துல கொள்ளுவோம் சரி ஓகே மறுபடியும் சுதன் அண்ணா மஞ்சு அக்கா அவங்களுக்கு உங்களுடைய நன்றிகள் அண்ணன் சொல்ல போறீங்க கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுதன் அண்ணா மஞ்சு அக்கா அடுத்த வந்து அபிலாஷ் தம்பிக்கு வந்து உண்மையில ஒரு பெரிய ஒரு நன்றின்னு சொல்லிட்டோம்னா பார்க்குறவங்களுக்கு சில வேலை ஒரு மாதிரி இருக்குமா நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தம்பி வந்து 40 பேருக்கு சாப்பாடு கொடுத்துருக்கு அப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ வேலை அரை வந்து சாப்பிட்டுலாம் போய் மேலே ஒரு பெரிய ஒரு விஷயம் சந்தோஷம் இதே மாதிரி எங்களோட உறவுகள் பார்த்து செய்கிறப்போ கண்டிப்பாக இது ஒரு பெரிய விஷயமாக வந்து நான் நினைக்கிறேன் அந்த தம்பிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றி அதான் சொல்ல முடியும் மிகப்பெரிய நன்றி சரி என்ன சொல்லுங்கள்
இந்த மதிய வேளை உணவினை ஏற்படுத்திய தந்த அவன் அண்ணா அவர்களுக்கும் அவினாஷ் அண்ணா அவர்களுக்கும் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பவான் உங்களைத்தான் மெயினாக சொல்றாங்க. நாங்கள் அடிக்கடி வந்து போகிறோம். ஓகே, சந்தோஷம், நன்றி. ஓகே சார், முடிச்சுக்கொள்ளட்டா? ஓகே, இந்த வீடியோ பிரச்சனை இல்ல இல்ல ஒரு சில பேர் பாக்குறவனைக்கெல்லாம் என்ன சாப்பிட்டதுக்காண்டி நிகழ்வை வந்து அதான் செய்ய சொன்னவைக்கா சரி பெண்களுக்கா சரி என்ன உண்மையில முக்கியம்னு சொன்னாக்கா இந்திய நிகழ்வு பொறுத்தளவுல எல்லாரும் வயிறார சாப்பிடுவோம். அந்த சம்பவம் நடந்திருக்குதான். இதை வந்து இப்ப நாங்கள் காணொலியில தான் காட்சிப்படுத்துவோம் இல்ல, இது நினைச்சது மாதிரி நடந்திருக்கு. இப்ப சமைச்சதை நீங்கள் பார்த்திருப்பீங்க, எல்லாருமே சாப்பிட்டு போயிட்டு நம்ம மற்றது இன்னும் ஒரு சில பேர் வந்து வேற இருக்குதானே. அப்ப அதனால அவர்கள் சாப்பிட்டு கொள்வாங்க. நல்ல ஒரு நிலக்கிற சாப்பாடு ஒழுங்கு சேரிக்கணும், மற்ற தேவைகளையும் சொல்லி இருக்கிறோம். கண்டிப்பா அவர்களுக்கு கிடைச்சா நல்லது. நம்ம சந்தோஷம். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து அபிலாஷ் தம்பிக்கு எங்களுடைய வியூவர்ஸ், அடுத்தது எங்களை உறவுகள் சப்ஸ்கிரைபர் எல்லாரும் அவங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிக்க விரும்பினால் தெரிவிக்கலாம். அடுத்தது அந்த குடும்பத்தினருக்கும் நன்றி. இந்த இடத்த விட்டு போவோம், கொஞ்சம் இதாக இருக்கு, காத்தோட்டமா நல்ல. எங்க வீட்டில் அவ்வளவு வக்கையும் வேலையும் இருந்தபடியா நன்றி. இன்னொரு வீடியோல சந்திக்கிறோம். பாய் 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 பாய். காட்டி விடு வடிவா. பாய்.